வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி லைஃப்ல என்ன பார்க்க போறோம்னா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லப்படுற பாளையங்கோட்டையோட ஒரு முக்கியமான கடை வீதியை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்னா எஸ்பி ஆபீஸ் அந்த சிக்னல் ஜான்ஸ் காலேஜ் போற ரோடு அது பக்கத்துல எஸ்பி ஆபீஸ் அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைட் போனா ஜான்ஸ் காலேஜ். இப்போ நம்ம நேரா சவுத் பஜாருக்குள்ள போறோம். அந்த கடை வீதி சவுத் பஜார், தெற்கு பஜார். இது தெரியாதவங்க இருக்க முடியாது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகம் இருக்கு. வாட்டர் டேங்க் பஸ்ஸில் வந்தால் வாட்டர் டேங்க் ஸ்டாப்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு அடுத்து அருங்காட்சியகம் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தெரு. இப்போ வந்து நம்ம இதுக்கு நேராக போயிட்டே இருக்கும்போது உள்ள என்ட்ராகிற டைம்ல லெஃப்ட் சைடில் சைல்டு டீச்சர்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. ரைட் சைடில் டிஎஸ்எஸ் திருநெல்வேலி சமூக சேவை சங்கம் அந்த சரணாலயமும் வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆஃபீஸ் இங்கே இருக்குது. இந்த வின் அகாடமின்னு போட்டிருக்கோம் அந்த இதில். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு மகளிர் மேல்நிலைப்பள்ளி. அப்புறம் இது வந்து சவேரியார் கோயில். இது வந்து ரோமன் கேத்தலிக்கோட ஒரு தலைமை கோயில். இது வந்து முன்னாடி பழைய கோயிலாக இருந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை புதுசாக கட்டி புதுப்பிச்சுட்டாங்க. நீங்கள் படித்த மாணவர்களுக்கு பழையவங்களுக்கு நிறைய தெரியும். இதுல ரைட் சைட்ல ஒரு தெரு போகும். ஸோ சர்ச்சுக்கு பின்னால கூடி அதில் அப்படியே போனோம்னா அங்கதான் நம்ம ஃபேமஸான அந்த சிவன் கோயில்லாம் இருக்கு. நம்முடைய தமிழ் நூல்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த பையன் நிற்கிறது ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபா வடக்கடைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய மாணவர்களுக்கு ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டு இங்கே டியூஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த கடையில் சாப்பிட்டு போவாங்க. அப்படி இப்போ அதெல்லாம் விலையெல்லாம் கூடி இருக்கும். அது முன்னாடி அது இருந்துச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே நேராக அந்த கதிரர் கோயில் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரைட் சைடில் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு தங்கர் வாட்ச் கடைன்னு கூட நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு நிறைய வருஷங்களாக இருக்குது. அப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு சமோசா கடை வந்து 4 ரூபா சமோசான்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அதுவும் விலை கூடியிருக்கு. ஸோ இதை கடந்து நம்ம அப்படியே அந்த தெருவுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கும்போது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த சவுத் பஜார்ல ஃபேமஸான ராம்லாலா ஸ்வீட் கடை ஒன்று வரும். அது இது ஒரு பிரான்ச்சு, அது இது ஒரு கடை. அதுக்கு போக நம்ம கொஞ்சம் தள்ளி போனாலும் நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கடை வரும், ராம்லாலா ஸ்வீட்ஸ். இது இந்த தெருவுலே உள்ளே போனோம்னா நமக்கு அங்கே ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு சுடுகாப்பி கடை ஃபேமஸான கடை. அது போக நமக்கு இங்கே பொன்னையாப்பிள்ள ஸ்டோர், முருகன் ஸ்டோர் இதெல்லாம் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. சுற்று வட்டாரத்தில் எல்லா பள்ளிகளுக்கும் இங்குள்ள பள்ளிகளுக்குள்ள நோட்டு புக்கு அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க. அது போக இந்த தெருவில் வந்து கிடைக்காத பொருட்களே இல்லை. பள்ளி சார்ந்த பொருட்கள் வந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே வந்து வாங்குவாங்க. நைட் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் நல்ல பிஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே கடந்து போகிறோம். இந்த பக்கம் ஒரு மாசா கடை, அந்த கடை இருக்குல்ல அந்த கார்னரில் ரைட் சைடில் மாசா கடை. இது ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாட்டு கடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ராம்லாலா இது அப்புறம் வந்து சைவ சதை இருக்குது இதில். அதுக்கப்புறம் இப்போ நேரம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது யாரோட சேலைன்னு சொல்லிட்டு. முக்கியமான இடத்துல நிற்கும் லூர்துநாதன் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக்கியமான தெருவில் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். நிறைய மரங்கள் இதெல்லாம் மறைச்சதுனால அந்த போர்டில் இருக்கு. நிறைய பேர் பற்றி தெரியல. இப்போ 250 எல்லாம் பழமையாக உள்ளவங்களுக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து லூர்துநாதன் அப்படிங்கிறவங்க வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர். ஒரு போராட்டத்தில் வந்து அவங்க வந்து உயிரிழந்த ஒரு மாணவர். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொன்று சவுத் பஜார் நைட் லைஃப் வீடியோ போடும்போது இந்த தெருவை பற்றின ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புகளை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இங்கே நின்றுட்டு நம்ம அப்படியே வந்து பார்க்குறோம். இது வந்து கிழக்க பார்த்து போகுது. நம்ம ப்ளூநாதர் சிலைக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த தெருவை நான் அப்படியே கவர் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு, பெரிய பாருங்க காரெல்லாம் நிற்குதா. இது வந்து ஒரு முக்கியமான இடம். தசரா டைம்ல வந்து அவ்வளவு அந்த கோயில்கள் எல்லா
அதுக்கப்புறமும் இங்கே வந்து தான் நிற்கும். ஒரு முக்கியமான தசரா டைம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். நம்ம இதுல இருந்து இதுக்கு பின்னாடி ஒரு முதியோர்கள்லாம் அப்படியே வந்து ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று இருக்குது. இது ஒரு முக்கியமான இடம். அப்புறம் குட்டி குட்டி டிஃபன் சென்டர்ஸ்லாம் இருக்கு. இது ஒரு முக்கியமான கோயில். இதுல வந்து இப்படி லெஃப்ட்ல அப்படியே போனோம்னா அது யோசிக்கிறோனோட பேக் சைடு அப்படியே போகும். இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே வந்து இப்போ எங்க போறோம்னா சித்தா காலேஜ் முன்னால போய் அப்படியே முன்னாடி போக போறோம். இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அரசுல மகளிர் விடுதி இருக்கு. நம்ம அதை கடந்து நம்ம அப்படியே போகும்போது நூற்றாண்டு மண்டபம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். சிஎஸ்ஐ தென்னிந்தி திருச்சபை அங்கிருந்து நமக்கு கொஞ்சம் மாம்பழ சங்கம் நடக்கும், இங்கேதான் நடக்கும். முக்கியமான இடம் இது. ஸோ இந்த இடத்தெல்லாம் அப்படியே கடந்து நம்ம போகும்போது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். நைட்டு இட்லி தோசை, ஸோ ஒரு 12 மணி வரைக்கும் இங்கே உள்ள கடைகள் எல்லாமே திறந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். இது இந்த வீடியோவும் நான் வந்து சவுத் பஜார் நைட் லைஃப் வீடியோ போடும்போது இதோட சேர்த்து நான் போட்டேன். இதுக்கப்புறம் வந்து அந்த நூற்றாண்டு மண்டபம் தாண்டி அப்படியே வந்தோம்னா இது வந்து சித்தா காலேஜ், இது கேட்டு. இப்போ ரைட் சைடில் அப்படியே போனோம்னா ஜங்ஷன் போகிறதோடு இது இப்போ இந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கடை. அப்புறம் வந்து இதில் அப்படியே நம்ம திரும்பி முருகன் குடிச்சிட்டு பாளைய பஸ் ஸ்டாண்டு போகிற ரோட்டில் அப்படியே திரும்பி போனோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து மாநகராட்சி அலுவலகம் வரும். தமிழ் வாழ்க்கைன்னு அதில் எழுதியிருக்கும் இடது பக்கத்தில்.